இந்த ஏரோப்ளேன் ரன்வேல வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மெதுவாக அதோட ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்கும். இப்போ தான் பைலட்டு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் அவர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது ஸ்பீட் பாயிண்ட்ஸ். அதாவது மொத்தம் 4 ஸ்பீட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை டேக் ஆஃப் ஸ்பீட்ஸ்னு சொல்லுவோம். அதில் பைலட் பார்க்குற ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்பீட் பாயிண்ட் எதுனா V1 ஸ்பீட். இந்த V1 ஸ்பீடோட வேல்யூவை நம்ம டிசிஷன் ஸ்பீட்னு சொல்லலாம். அதாவது ஒருவேளை டேக் ஆஃப் ப்ரொசீஜர் அப்போ இன்ஜின் ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா டேக் ஆஃபை கன்டினியூ பண்ணலாமா இல்லை கேன்சல் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பீட் தான் இது. பொதுவாக எல்லா ஏரோப்ளைன்ஸுக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஏரோப்ளைன்ஸுக்குமே 2 இன்ஜின் இருக்கும். சில பெரிய ஏரோப்ளைன்ஸுக்குலாம் 4 இன்ஜின் கூட இருக்கும். ஸோ டேக் ஆஃப் அப்போ பைலட்ஸு எல்லா இன்ஜின்ஸும் வேலை செய்தான்னு கவனிச்சுட்டே இருப்பாங்க. நார்மலாக எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா இந்த V1 ஸ்பீட் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒருவேளை ரன்வேல ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஃப்ளைட்டோட ஸ்பீடை பார்க்கணும். ஃப்ளைட்டோட ஸ்பீடு V1க்கான ஸ்பீட் வேல்யூவை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ஜின் ஃபெயில் ஆயிருச்சுன்னா பைலட்டு உடனே டேக் ஆஃப் ப்ரொசீஜர், அதாவது மேலே எழும்புறதுக்கான ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா இந்த ஸ்பீடு கீழே ஃப்ளைட்டோட ஸ்பீட் இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டை ரன்வே முடியறதுக்கு முன்னாடியே சேஃபாக நிறுத்திடலாம். இதுதான் அந்த சமயத்தில் ரொம்ப சேஃபான டிசிஷனும் கூட. ஃப்ளைட்டோட ஸ்பீடு V1ஓட வேல்யூவை தாண்டி அதுக்கப்புறம் இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா பைலட்டு டேக் ஆஃபை கன்டினியூ பண்ணி ஃப்ளைட்டை மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு இன்ஜின் தான் ஃபெயில் ஆயிடுச்சா அப்புறம் எப்படி பறக்கும்னு கேட்கலாம். காரணம் இருக்குது. இந்த ஸ்பீடை தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டை ரன்வேக்கு முன்னாடியே நிறுத்த முயற்சா ஃப்ளைட்டு ரன்வேயை விட்டு வெளியே போய் அங்கே இருக்கிற செவர்லையோ கட்டிடங்கள்லையோ மோதி பெரிய சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனாலும் சேஃபாக பறக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால V1 ஸ்பீடை தாண்டி இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா ரன்வேல மோதி விபத்து ஏற்படுறதை விட அதை மேலே கொண்டு போகிறது தான் சேஃப். அதனால தான் டேக் ஆஃப் அப்போ பைலட் முதல் ஸ்டெப்பாக கவனிக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ஸ்பீட் தான் இந்த V1ஓட வேல்யூ. இந்த வேல்யூவை எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டில் ரன்வே எவ்வளோ தூரம் போட்டுருக்காங்க, ரன்வேயோட டிஸ்டன்ஸ் என்ன, அந்த ஃப்ளைட்டோட வெயிட் என்ன, அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினோட பவர், அதாவது அந்த இன்ஜினோட த்ரஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஏர்போர்ட்டோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், அதாவது ஏர்போர்ட்டில் என்ன கிளைமேட் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிராவலுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு பயணத்துக்கு முன்னாடியும் கேர்ஃபுல்லாக இந்த V1 வேல்யூவை கால்குலேட் பண்ணி வச்சுக்குவாங்க.